எப்படி கேட்டார்கள்? ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். உட்கார்ந்துருப்பாங்க, கண்ணு திறந்திருக்கும், ஆள் பார்க்கிற மாதிரி இருக்கும், தலையும் ஆடும், ஆனால் விசுவாசம் இருக்காது. எப்படி கேட்கிறாங்களா? விசுவாசம் இல்லாமல் ஏதோ உட்கார்ந்திருப்பார்கள், யாருக்கோ உட்கார்ந்திருப்பார்கள், வழி இல்லாமல் உட்கார்ந்திருப்பார்கள், விசுவாசத்தோடு கேட்கவில்லை. இவர்கள் யார்? இவர்கள் யாரை குறித்து இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது? வசனத்தை கேட்கும் போது இந்த கூட்டத்தில் தேவன் எனக்கு என்ன பேசுகிறார், எதற்கு இந்த கூட்டத்திற்கு நான் வந்தேன், இந்த நாளில் தேவன் என்னிடத்தில் என்ன பேசுகிறார். இங்கே 100 பேர் இருந்தாலும் தனித்தனியாய் பேசுவார், ஒவ்வொருவருக்கும் பேசுவார். அவர் யாரையும் சும்மா அனுப்பினதே இல்லை. ஆனால் இங்க என்ன பிரச்சனை? அங்கு இருந்து அதுல ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்களேன். அந்த எகிப்தில் இருந்து வந்த 20 லட்சம் ஜனங்களும் விசுவாசம் இல்லாம தான் கேட்டாங்களாம். எப்படி பாருங்க, அங்க என்ன போட்டிருக்கு? அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் அனைவரும், இன்னொரு வசனம் இருக்கு இங்க, நான் எடுத்து காட்டுறேன். விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அதுதான் இன்றைய சபை. ஏதோ ஒரு சடங்காச்சாரம் போல் நாம் மாறிவிட்டோம், ஏதோ ஒரு சடங்கு போல மாறிவிட்டோம். யாரோ ஒருவன் பேசுவதை கவனமாய் கேட்டு பதில் பேசுகிறோம். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் இருதயத்தில் இல்லை. கர்த்தர் பேசுவதை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்கிற உணர்வு இல்லை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் கேட்டார்களாம். அதனால அவங்களுக்கு என்ன படவில்லையா? பிரயோஜனப்படவில்லை. அப்ப நீங்க விசுவாசத்தோடு கேட்குறீங்களா? இங்கே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க ஆண்டோடைய வார்த்தையை விட பெரிய படிப்பு பெருசு, நான் கொஞ்சம் படிச்சுட்டா மேலே வந்துடலாம். அப்படிப்பட்டவர்களை தேவன் உயர்த்த முடியாது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் அதை விட பெருசு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் அதை விட ஆசீர்வாதம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான். சிலர் நான் அன்னைக்கு அதை செஞ்சிருக்கலாமே, இதை செஞ்சிருக்கலாமே, நான் போய் பார்த்திருக்கலாமே. இவர்களை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். நாங்கள் கொமட்டிக்காய் தின்போமே, வெள்ளரிக்காய் தின்போமே, மீன் சாப்பிடுவோமே, பாத்திரங்களில் இறைச்சி கழுவுவோமே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதுக்கு பேசாம நீ படிக்க போயிருக்கலாம். அதுக்கு பேசாம நீங்க எகிப்திலே உட்கார்ந்துடலாம். ரைட்டு தானே? அப்ப இங்க வந்து உட்கார்ந்து கர்த்தர் பேசும்போது அப்படியே கேட்க வேண்டும். அங்க பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் யுத்தத்தை பாருங்கள் உங்களுக்காக. அவன் சொல்றான், எகிப்தில் கல்லறை தோட்டம் இல்லாமலாம் எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யறதை நீங்க என்ன பண்ணுங்க? சும்மா நில்லுங்க, எதுவும் நீங்க விசுவாசிச்சு நின்றா போதும். அவன் சொல்றான், எகிப்தில் கல்லறை தோட்டம் இல்லைன்னா அதுக்குள்ள இவன் எதை பத்தி பேசுறான்? சாவை பத்தி பேசுறான், கல்லறையை பத்தி பேசுறான். ஆனால் பாவம் தானே மோசே. ஆனால் மோசேக்கு விசுவாசம் இருந்துச்சு, செங்கடல் பிளக்குன்னு. ஏன்னா கர்த்தர் சத்தம் கேட்டுச்சே. அந்த சத்தத்தை மோசே என்ன பண்ணாரு? விசுவாசிச்சார். அந்த சத்தத்தை மோசே விசுவாசிச்சாருங்க. மோசே திரும்ப கேட்கல, எப்படி ஆண்டவரே இந்த செங்கடல் பிளக்கும், எப்படி இந்த செங்கடல் பிளக்கும்? ஏன் விசுவாசித்தான் மோசே? மோசேக்கு தெரியும், இந்த தேவன் என்னை கொண்டு 10 விதமான அற்புதங்களை செய்தவர், இதை விட அதிகமாக செய்வார். அதனால தான் மோசே நம்பினார். மோசே கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவ்வளவு நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். சொல்ல போனால் 3 நபர்கள் மட்டும் தான் அந்த வார்த்தையை அதிகமாக விசுவாசித்தார்கள், மோசே, யோசுவா, காலேப். அதனால தான் எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் சொல்றாரு, இவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டால் இன்னும் 10 வருஷம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறீங்களா? தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது. தேவனுடைய வார்த்தை எந்த மனுஷனை உயிர்ப்பிக்க வல்லது. தேவனுடைய வார்த்தை எந்த மனுஷனை ஆசீர்வதிக்க வல்லது. ஒரு மனுஷனும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். ஒரு மனுஷனும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. யோசுவா கிட்ட கர்த்தர் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், திடமனதாயிரு, பலன் கொள்ளு. எதுக்கு? சண்டை போடுறதுக்கா? இல்ல. எதுக்காகப்பா? எதுக்கு நான் திடமனதா இருக்கணும்? நான் இவ்வளவு பெரிய யுத்தத்தை செய்ய போறேன். இந்த வசனத்தை விட்டு உன் வாயிலிருந்து பிரியாதபடி காத்துக்கொள்ள நீ கவனமா இருந்தா போதும், மீதியை நான் பார்த்துக்கிறேன். இந்த வசனத்தை விட்டு நீ விலகாம இருக்கிறதுக்கு வசனம் படிப்பாங்க, ஆனா வசனத்தை ஜெபமாக்காம வேற என்னமோ ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர்கள் யார்? அவிசுவாசம் உள்ளவர்கள்.
படித்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அந்த வசனத்தை நம்புகிறவர்கள் எத்தனை பேர்? என் பிரியமான தேவ பிள்ளைகளே, சபையே, விசுவாசியே, தேவ மக்களே, வாலிபர்களே, இந்த வார்த்தை நம்மை மறுரூபமாக்கும். இந்த வார்த்தை நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நம்முடைய சபை ஆவிக்குரிய வசனம் இல்லாத சபையாய் மாறுமானால் நாம் விழுந்து போவோம். நாம் இளைப்பாறுதல் பங்கடையாதவர்களாய் மாறி போவோம். தினந்தோறும் கணவனும் மனைவி சேர்ந்து வேத வசனத்தை வாசிக்காதவர்களாய் இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய ஓட்டத்திலே பயம் உண்டாகும். இந்த வேதத்தை தெளிந்து படித்தால் இந்த காலத்தை குறித்த அறிவு உண்டாகும், இந்த சூழ்நிலைகளை குறித்த அறிவு உண்டாகும், கொள்ளை நோயை குறித்த அறிவு உண்டாகும், பஞ்சத்தை குறித்த அறிவு உண்டாகும், பூமி அதிர்ச்சியை குறித்த அறிவு உண்டாகும், பிரச்சனைகளை குறித்த அறிவு உண்டாகும், விஞ்ஞானத்தை குறித்த அறிவு உண்டாகும், உலகத்தின் முடிவை குறித்த அறிவு உண்டாகும், சகலத்தை குறித்த அறிவுதல் இருக்கிறது. பிரியமானவர்களே, நடுராத்திரி 1 மணிக்கு உங்ககிட்ட இருக்கிறதுல பெரிய சொத்து எதுன்னு கேட்டா யோசிக்காம எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு நான் சொல்லுவேன், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வேதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று தங்களை ஏமாற்றி கொண்டு இன்றைக்கு முளைத்த சபைகளில் இருக்கிறவர்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காததினால் போய் சொல்லுகிறார்கள், ஏமாத்துகிறார்கள், கள்ளத்தனமாய் பணம் செய்கிறார்கள், பாலியல் பாவங்களை செய்கிறார்கள், பயமே இல்லாமல் வாழ்கிறார்கள். இந்த வேதம் அவர்களோடு பேசுவதில்லையா? இந்த வேத வார்த்தைகள் அவர்களை எச்சரிப்பதில்லையா? இந்த வேத வார்த்தைகள் அவர்களை கடிந்து கொள்வதில்லையா? ஏன் கடிந்து கொள்வதில்லை? இவருடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிற அனுபவங்கள் இல்லை. பிரியமானவர்களே, இதுதான் உண்மை. அவர்கள் அவிசுவாசத்தோடு கேட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த ராத்திரி வேளையில நீங்கள் வேதத்தை எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீது சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இது உங்களுக்கு புரியாது, நான் சொல்றேன். அன்னைக்கு அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. இருதய கடினம் எதுக்கு வருது? இப்போ நல்லா கவனிங்களேன், ஆண்டவர் பேசும்போது இருதயம் முழுசா நம்ம திறந்து வச்சிருக்கணும். எப்படி வச்சிருக்கணும்? இப்போ உங்கள் வீடு திறந்திருந்தா தான் நான் என்ன செய்ய முடியும்? ஆமாம், மொத்தமாக வீடு ஃபுல்லாக ஏதோ லோட் பண்ணி போட்டு கதவை பூட்டிட்டீங்கன்னா யாருமே வர முடியாது. உங்கள் இருதயத்தில் ஏற்கனவே எல்லாமே லோடிங்காக இருக்குன்னா தேவன் உங்களோட பேச முடியாது. அவன் என்ன கேட்குறான்? இறைச்சி வேணும். அவன் என்ன கேட்குறான்? மீன் வேணும். அவன் என்ன கேட்குறான்? எனக்கு அது வேணும். ஆண்டவர் பேசுகிற வசனமே அவனுக்கு, அவன் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கான். இறைச்சி தாங்க, நாங்கள் இறைச்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவர் இறைச்சி கொடுக்க மாட்டாரா? நான் சொல்கிறேன், கானான் தேசத்துக்கு போன உடனே இந்த மண்ணா போதும், கானானின் கொழுமையை சாப்பிடுங்கள் என்று சொன்னார் நம்முடைய ஆண்டவர். அப்போ எவ்வளோ கவனமாக இருந்தார். மன்னாவை நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணார்? நிறுத்தினார். யோர்தானை கடந்த உடனே மன்னா வரலங்க, மன்னா நின்றுச்சு. தான் பிள்ளைகளுக்கு கானானின் கொழுமையை கொடுக்கறதுல கவனமாக இருந்தார். நல்லா சாப்பிடு. நான் வெஜிடேரியன் முதல்ல சாப்பிட சொன்னது யாருங்க? நோவா காலத்து முடிஞ்ச உடனே சொன்னாரு, இனிமே காய்கறிகள் மட்டும் உனக்கு ஆகாரமா இருக்க வேண்டியதில்லை, நீ மாம்சத்தையும் புசிக்கலாம். ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணு, ரத்தத்தை மட்டும் என்ன பண்ணாத, புசிக்காத. ரத்தத்தில் உயிர் இருக்கு, ரத்தத்தை மட்டும் சிந்தி விட்டுட்டு நீ இந்தந்த காரியங்களை நீ புசிச்சுக்க, அது உன்னுடைய உடல்நிலைக்கு தேவையா இருக்கிறது, நீ புசிக்கலாம் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்க கவனமா இருக்கிறார். ஆனால் நாமோ இருதயத்தை முழுவதும் கடினமாக வைத்துக்கொண்டு நம்முடைய முகத்தையும் இறுக்கமாக வைத்துக்கொண்டு தேவன் பேசும்போது அந்த வார்த்தைக்கு இடமே இல்லாமல் எப்படி வரணும் தெரியுமா? சர்ச்சுக்கு என்ன பேசினாலும் அது வார்த்தையான்னு பார்க்கணும். வேதத்தில் இருந்தா அப்படியே கை கொண்டுட்டீங்கன்னா நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கே இருக்கிறவங்க சொல்லுங்க, நிறைய பேர் லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்காங்க, ஆனால் நிம்மதி இருக்கான்னு கேளுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நிச்சயம் இருக்கான்னு கேளுங்க. கேளுங்கள். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு இளைப்பாறுதல் உண்டு, சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், பணமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இந்த உலகத்தில் நம்மை அடிமைப்படுத்தத்தான் பார்க்கிறது. மொபைலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உங்களை அடிமைப்படுத்தத்தான் பார்க்கிறது. கொஞ்சம் விட்டா மொபைல் நம்மளை பைத்தியமாக்கிருமல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தந்த நேரம் இதுக்கு வச்சுக்கிறணும், இதுக்கு மேலே அந்தந்த டைமிங்கில் தொடவே கூடாது. அப்படி வாழ பழகிக்கிட்டா தான் நம்ம வாழ முடியும்.
ஏனென்றால் இருதயத்துக்குள்ளே பிசாசு வேறவைகளை கொண்டு போய் வசனத்துக்கு இடம் இல்லாதபடி மாற்றி விடுகிறான். வசனத்துக்கு என் இருதயத்தில் இடம் இல்லை என்றால் சுகம் எங்கிருந்து வரும்? அற்புதம் எங்கிருந்து வரும்? அதிசயம் எங்கிருந்து வரும்? என் வாழ்வு எப்படி மாறும்? தேவன் என்னை எப்படி வெற்றியாளனாய் மாற்ற முடியும்? தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி புரிய முடியும்? ஏற்கனவே என் இருதயம் நிரம்பி இருக்கும் போது எப்படியா? நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு விதை கொண்டு போகிறீங்க, இப்போ விதை கொண்டு போகிறீங்க, அந்த இடம் பெரிய கல் மாதிரி இருக்குது, நீங்கள் போட்டு வருவீங்களா? நீங்கள் போட்டு வருவீங்களா? ஆனால் நம்ம இருதயம் கல்லாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிகிட்ருக்கார் சொல்லுங்கள். நீங்கள் விதையை திரும்ப கொண்டு வருவீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வருவீங்க. என்ன ஊற்றிட்டு வருவீங்க சொல்லுங்கள்? தண்ணி எதுக்கு ஊற்றிட்டு வர்றீங்க? அந்த கல்லான இடம் கொஞ்சம் ஈரமாச்சுன்னா நாளைக்கு வந்து என்ன போடலாம்? விதை போடலாம். கடப்பாறையெல்லாம் வச்சு குத்தி அப்புறம் கொஞ்சம் கேப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அது மாதிரி தான் ஆராதனை. எப்படியாவது உங்கள் இதயத்தை கொஞ்சம் சரியாக்கிடலான்னு ஆவியானவரும் பார்க்குறாரு. இது 2 பாட்டு எப்படா முடியும்? எப்படா உட்காரலாம்? எப்படா எந்திரிக்கலாம்? எப்படா வீட்டுக்கு போகலாம்? எந்த அளவுக்கு நம்ம மாறிட்டோம்? நம்முடைய இளைப்பாறுதல் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. அப்போ இங்கே ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து பைபிளை திறந்து கற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவம் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி சமாதானம் உள்ளதாக இருக்கும்? இங்கே இளைப்பாறுதலை பற்றி தானே 3-4 அதிகாரத்தில் பேசுகிறாரு. அப்போ இஸ்ரவேல் மக்களில் கூட இருந்தவர்களும் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் கெடுத்துட்டான். துன்மார்க்கே மற்றவங்களையும் கெடுத்து எல்லாருடைய இருதயமும் கடினமாயிடுச்சு. எப்படி தெரியுமா காலையில் வாழ்க்கையை தொடங்கணும்? நீங்கள் என்ன பேசுகிறாலும் கேட்கறதுக்கு நாங்கள் ரெடி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை திறந்து படிச்சு பார்த்து ஒப்பு கொடுத்து பாருங்க. இன்னொன்று விஷயம் இருக்கு, உங்களுக்கு சொல்றேன். சில விஷயங்கள் நம்மளால விட முடியாது. பணம், நகை, உலக பெருமை, சொந்தம், பந்தம், அப்படியே பைபிளை பக்கத்தில் வச்சுட்டு இது மேல ரொம்ப ஆசையா இருக்குனாதா, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க சுவாமி, இது என்னால விட முடியலப்பா. ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? இந்த உறவுகள், சொந்தங்கள் என்னால விட முடியல, பணம், பெருமை என்னால விட முடியலப்பா, எனக்கு நீங்க வேணும்பா, உம்மை நான் விட்டுறக்கூடாதுப்பா. என்னமோ தெரியல, பணமே இல்லாம நான் வளர்ந்து வந்தனால பணம்னு பேயா தெரியுறேன், உலகம்னு பேயா தெரியுறேன், அதெல்லாம் என்னை காப்பாற்றணும்னு நம்புறேன் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இளைப்பாறுதலில் பிரவேசிக்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும்.